இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் லைஃபே நீ தானே நினைச்சிட்டு இருந்தேன்டா. ஒரு நிமிஷத்துல என் கனவு மொத்தத்தையும் அழிச்சிட்டே. இதுக்கப்புறம் நான் எதுக்குடா வாழணும்? காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்து நீ என்கிட்ட லவ் சொல்லிட்டு தான் இருக்க. நான் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் காமிச்சனா? இல்ல, இதுக்கப்புறம் நான் வாழ்றதே வேஸ்ட். அசிங்கமா இருக்குடா. அசிங்கமா இல்ல உனக்கு? இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறிய மது. அப்பாவுக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்ட. இனி எதுக்கு நீ உயிரோட இருக்கணும்? இருந்து என்ன சாதிக்க போற? நீ ஒரு முட்டாள். முட்டாள். என்னால உன்னை இன்னொரு பொண்ணு கூட கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலடா. ஏன்டா இப்படி இருக்க? வீரா, மது எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். அவன் இந்த மாதிரி கல்யாணமானவன் கூட சுத்துற அளவுக்கெல்லாம் கேவலமானவன் இல்ல. என்னால அதை 100% உறுதியா சொல்ல முடியும். இதை அவ தெரிஞ்சு செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. சரி, அவ தெரியாம செஞ்சிருக்கலாம். ஆனா நீயும் தானே ஹோப் கொடுத்த. நான் ஹோப் கொடுத்தனா? நான் ஃப்ரெண்ட்லியா தானடி பழகுனேன். என் மனசுலாம் 1% கூட சஞ்சலமோ தப்பான எண்ணமோ இல்ல. அது எனக்கு தெரியும். ஆனா அது அப்படி புரிஞ்சுக்கல. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. சரி, நடந்தது பேசுறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. இனிமே நடக்க போறத பத்தி யோசிப்போம். என்ன இருந்தாலும் பாவம், அவ எவ்வளவு உடைஞ்சு போயிருப்பா, எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பா. மது, மது, இறங்குமா. மது, என்னமாச்சு? ஏமா இப்படி ஒரு முடிவெடுத்த? ரொம்ப வலிக்குதுப்பா. என்னால தாங்கவே முடியல. இதுக்கு நான் செத்துறது தேவையில்லப்பா. உனக்கு என்னமா ஆச்சு? அப்பா நான் இருக்கேன். என்ன பிரச்சனை வந்துச்சு உனக்கு? தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம் உனக்கு? நான் ஏமாந்துட்டேன்ப்பா. உங்க பொண்ணு ஏமாந்து ஒரு முட்டாளா நின்னுட்டு இருக்கேன்ப்பா. மது, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. என்னம்மா பிரச்சனை? மாறனும் கார்த்தியும் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டானுங்கப்பா. மாறனுக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சு அவனை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணப்பா. உங்களுக்கே தெரியும்ல, எந்நேரமா நான் இந்த வீட்டுல மாறனை பத்தி தானே நான் பேசிட்டு இருப்பேன். நீங்க கூட அவங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்களேப்பா. இன்னைக்குதான்ப்பா தெரிஞ்சது, அந்த வீட்டுல அவன் வீரான ஒருத்தைய கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆகுதுப்பா. என்ன பணத்துக்காக, அவங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக குடும்பமும் மொத்தமா சேர்ந்து என்னை ஏமாத்தி முட்டாள் ஆக்கிட்டாங்கப்பா.
வீரா சீப் எங்க இருக்கு நீ பாத்தியா? ம் நீ வச்சிருக்கியா? வீரா இதுல எந்த சட்டை போட்டா எனக்கு நல்லா இருக்கும்? நீயே ஒன்று செலக்ட் பண்ணு. என்ன என்ன வேணும் உனக்கு? என்னமோ டெய்லி நான் தான் உனக்கு Dress செலக்ட் பண்ணி அதை தான் நீ போட்டுட்டு இருக்கிற மாதிரி. இல்ல இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ சொல்லி போதும்டா, சும்மா சீன் கிரியேட் பண்ணாத. நான் நார்மலா தான் இருக்கேன். டைம் ஆயிடுச்சுல, சீக்கிரம் கடைக்கு கிளம்பு. நேத்து நைட் நல்லா தானே பேசினா. ஐயோ, வீரா கோபம் இன்னும் சரியாகல போலயே. எப்படி இதை சமாளிக்கிறது? டேய் கார்த்தி, உன்னோட அவசர புத்தியால அவங்க 2 பேரோட வாழ்க்கையில விளையாடிட்டியடா. தப்புடா, ரொம்ப தப்பு. நம்ம வேணா வீரா கிட்ட போய் பேசி பார்க்கலாமா? வீராக்கு இன்னும் நீதான் மதுகிட்ட போய் சொன்ன விஷயம் தெரியாது. அது தெரியவும் வேண்டாம். அதை நான் சமாளிச்சுக்கிறேன். பேசலாம்னா மாறன் இதுல குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். பேசாம இருந்தா மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. டேய் என்ன ஒண்ணும் இல்லடா. கடை கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்டா. நான் வெளியில இருக்கேன், நீ ரெடி ஆயிட்டு வா. போ. டேய், நம்ம கூட தான்டா வீரா கிளம்புனா, என்ன கடைக்கே வரல? வருவா. இதுக்கெல்லாம் நான் போன் அடிச்சு கேட்டேன்னா அதுக்கும் முறைப்பா. தேவையா? டேய் மாறா, சாரிடா. சாமி, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்ப வந்து சாரி சொல்றதுனால ஒன்னும் மாற போறது இல்ல. போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. என் மொண்டாட்டி நான் சரி பண்ணிக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். இப்போ வீரா வெளியே எங்காவது போயிட்டு வரியா? இல்லையே. இல்ல, எங்களோட தான் கிளம்புன, லேட் ஆயிடுச்சு அதனால கேட்டேன். வர வழியில ஒரு சவாரி முடிச்சிட்டு வரேன். கிடைக்கிற கேப்ல ஏதாவது ஒரு வருமானத்தை பாத்துற. இந்த உழைப்பு தான் உன்னை எங்கேயோ கொண்டு போகுது பாரு. இப்ப இவளை எப்படி நார்மல் பண்றது? என்ன எம்டியா இருக்கு? வீரா, எனக்கு அக்கவுண்ட்ஸ்ல ஒரு சின்ன டவுட். இது என்ன கணக்கு? அது ஒரு பல்க் ஆர்டர். குமரன் சார் தான் வாங்கிட்டு போனாரு.